ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் இது. ஸோ நம்ம வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொல்லிட்டு வரோம். இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் கூறிக்கிட்டு வரோம். அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ மினிமம் 100 ரூபீஸ்க்கு 2 கேள்வி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் 2 நேர்கள் கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவதாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து மேகலா கேட்டிருந்தாங்க. 24/9/76 8:05 PM புதுக்கோட்டை. சரிங்களா? கேள்வி என்னென்னா, வட்டிக்கு வட்டி கட்டும் நிலை மாற வாய்ப்பு உள்ளதா? ஸோ இப்படி ஒரு கடன் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது, தோல் சம்பந்தமான பிரச்சனை தீர வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிற கேள்வி. ஸோ இதற்கான ஜாதகம் என்னென்னு பார்க்கலாம். 24/9/76. சரி, இதுதான் ஜாதகம். 24/9/76 8:05 PM புதுக்கோட்டை. ஜாதகம் பாருங்கள். மேஷ லக்னம், கன்னி ராசி. ஸோ நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்தம் 3ஆம் பாதம் நடந்துகிட்ருக்கிறது. இப்போ சனி தசை ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு 2020 ஸோ சனி தசையில் சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி இப்போ போயிட்டுருக்குது. போன 2023 24லேருந்து புதன் புத்தி நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் வரைக்கும் இந்த புதன் புத்தி போகும். ஓகேவா? அப்போ சனி தசையில் புதன் புத்தி என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கணும். முதலாவது கேள்வி பார்த்திங்கன்னா, வட்டிக்கு வட்டி கட்டும் நிலை, கடன் பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ கடன் பிரச்சனை அப்படின்னா எதை பற்றி, எந்த வீடு பேசும்? 6ஆம் இடம் பேசும். சனி இது போன்ற கடனுக்கான காரக கிரகம். கடன்லாம் சனியில் தான் வரும். அப்போ நடந்துட்டுருக்கிறது சனி பலமாக நிற்கிறாரா? கேந்திர பலம் தானே ஏறுறாரு, நல்லா தான் நிற்கிறாரு. அவர் சுயசாரமாக வாங்கி நிற்கிறாரு? இல்லை, அவர் என்ன சாரம் வாங்கி நிற்கிறாரு? ஆயில்ய நட்சத்திரம் வாங்கி நிற்கிறார். ஸோ அதனால் சனி ஆயில்ய நட்சத்திரம் வாங்கி புதனுடைய நட்சத்திரம் வாங்கி புதனுடைய வீட்டையே பார்க்குறார். புதன் அங்கே பலமாக நிற்கி. இவ்வளோதான் விஷயம். இந்த இடத்துல புதன் பலவீனமாக போயிருந்ததுன்னா கடன் பிரச்சனை கண்ட்ரோலாக இருக்கும். இங்கே புதன் பலமாக இருக்கிறார். இந்த புதன் தான் ஒன்றும் வக்ரமாக தான் நிற்கிறார், உச்ச வக்ரம். இங்கே குரு பார்வை புதனுக்கு தான் பலமாக இருக்குது. சரியா? குருவினுடைய 7 டிகிரி பார்வை புதனுக்கு தான் மிக நெருக்கமாக இருக்கே தவிர மற்ற கிரகத்துக்கு கிடையாது, சந்திரனுக்கும் கிடையாது, செவ்வாய்க்கும் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த அஸ்பெக்டில் பார்க்கும் பொழுது புதன் அங்கே பலமாக நிற்கிறார். ஓகே, அதனால் குருவினுடைய பார்வை புதனுக்கு தான் இருக்குது. புதன் பலமாகும் பொழுது அந்த வீட்டினுடைய பலனை கண்டிப்பாக தருவார். கடன் பிரச்சனைகளை கொடுப்பார், வேலை வாய்ப்பையும் கொடுப்பார். இந்த இடத்துல வேலையும் கொடுப்பார், கடன் பிரச்சனையும் சேர்த்து கொடுக்குறாரு. இந்த விஷயந்தான் ஒன்று. இன்னொன்று, இந்த இடத்துல சனியினுடைய பார்வை சந்திரனை பார்த்து சனி தசை நடக்குது. பாருங்கள், இன்னொரு பாயிண்ட் இந்த ஜாதகத்தில் ஒன்று சிறப்பு என்னென்னா, சனியும் 19 டிகிரி, சந்திரனும் 19 டிகிரி. சனி தனது 3ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது. அப்போ சந்திரன் அடி வாங்குது. அப்போ சனி நின்ற வீட்டின் அதிபதி பலவீனமாக போய் சனி தசை நடந்துச்சுன்னா சனி இயல்பாகவே உத்தியோகக்காரகன். உத்தியோகத்தில் ஒரு தடுமாற்றம். அந்த வீடு என்ன? 4ஆம் வீடு. அப்போ 4ஆம் வீடு நிலம், வீடு, சுகம், இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகணும் இந்த ஜாதகருக்கு. அப்போ இதெல்லாம் சனி தசையில் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 2020 அப்போ கோச்சாரத்துலேருந்து சரி கிடையாது. இந்த கொரோனா பீரியட்லேருந்து இந்த ஜாதகருக்கு உடல் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனை. ஸோ இது போன்ற அமைப்புகள், நிலம் சார்ந்த சொத்து சார்ந்த அமைப்புகள் எல்லாமே ப்ராப்ளம்ங்கிற கேட்டகரிக்கு ரன் ஆகுது. ஸோ இதனால் கடன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போகுது. சனி இதெல்லாம் தருவார். அது 6ஆம் இடத்தோடு தொடர்புச்சுன்னா கண்டிப்பாக தந்துடுவார். இது கண்ட்ரோலாக இருக்குமா அப்படின்னா, இந்த குரு பார்த்த புதன் அப்படிங்கும்பொழுது எஸ், உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கடனை கட்டுவதற்கான ஒரு வழி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா புதனுக்கு குரு பார்வை வந்துருச்சு. 6ஆம் இடத்திற்கு குரு வந்துடும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஒரு வழியில் காசு வந்துக்கிட்டே இருக்கும். அகலக்கால் வச்சிடக்கூடாது. இங்கே அதுதான் விஷயமே. ஏன்னா உத்தியோக காரகனும் அவ்வளோவா பலம் இல்லை, உத்தியோக ஸ்தானமும் அதிக பாவத்துவமாக நிற்கிது. செவ்வாய், சந்திரன், சூரியன். இந்த சந்திரனும் அமாவாசை அப்படி தான் உங்களுக்கு முழுமையாக அமாவாசை தாண்டி பிரதமைக்கு உள்ளே வருது. முழு வெளிச்சம் கிடையாது, அவ்வளோ பலம் கிடையாது. அண்ட் தென் சனியினுடைய பார்வையும் கூட. இப்போ அந்த 6ஆம் இடம் அடி வாங்கி நிற்கும்போது உத்தியோகம் பலமான உத்தியோகம் இல்லை. பலமான உத்தியோகமாக இருந்துச்சு நல்ல சேலரி கிடைக்கும், ஒரு நல்ல சம்பளம், நல்ல கை காசு கிடைக்கணும். அதுவும் இங்கே தடைக்கான அமைப்பை காட்டுது. ஸோ அதனால் வருமானம் குறைவாக, செலவுகள் அதிகமாக அப்படிங்கிற அமைப்பை தான் காட்டுது. அதனால் கண்ட்ரோலாக இருக்கணுமே தவிர அகலக்கால் வச்சிங்கன்னா கண்டிப்பாக செலவு கொடுத்துரும். அப்படி தான் ஓடிட்டுருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வட்டிக்கு வட்டிங்கிற மாதிரி தான். இது கண்ட்ரோல் ஆகுமா?
அதே போல் இன்னொன்று தோல் சம்பந்தமான பிரச்சனை எப்போ சார் தீரும்? தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கு காரக கிரகம் செவ்வாய். அப்போ லக்னாதிபதியே செவ்வாயாக்கி அவர் 6ஆம் இடத்துல போய் பலமாயிடுறார். 6ஆம் இடத்தோடு லக்னாதிபதி செவ்வாய் பலமாக நின்றுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ இங்கே செவ்வாய் பலமாக இந்த இடத்துல குரு பார்வை செவ்வாய்க்கு இல்லை. குரு உங்களுக்கு பார்க்குது, ஆனால் குரு நேரடியாக அதனுடைய ஒளிக்க பார்த்திங்கன்னா செவ்வாய் மேலே முழுமையாக படலை. அந்த ஒரு காரணத்தினால செவ்வாயும் ரொம்ப இதாக நிற்கிது. 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு இங்கே செவ்வாய் பலமாக புதன் பலமான புதன் தான் பலம். அப்போ 6ஆம் பாவகாதிபதியினுடைய வேலையை செவ்வாய் லக்னாதிபதி அனுபவிக்கணும். எப்போ அனுபவிக்கணும்? அதனுடைய தசாபுத்தியில் அல்லது அந்த வீட்டின் அதிபதியினுடைய தசாபுத்தியில் அனுபவிக்கணும். இங்கே புதனுடைய புத்தி போகுது. அப்போ கண்டிப்பாக ஸ்கின் அலர்ஜிலாம் கொடுக்கும். ஓகேவா? அதுதான் இந்த விஷயம். இதெல்லாம் எப்போ சார் கண்ட்ரோல் ஆகும்? சனி எப்போ கண்ட்ரோல் ஆகிறாரோ, எப்போ புதனுடைய வீட்டிற்கு குரு பார்வை முழுமையாக கிடைக்குதோ அப்போல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ இந்த வருடம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ 2024 ஏப்ரல்லேருந்து 2025 வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். 26, 25லேருந்து 26 எஸ் ஓரளவுக்கு இல்லை. 26லேருந்து 27 எஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்? சனி குரு எப்போ கடகராசிக்குள்ளே உள்ள வரும் பொழுது சனி கடகராசி பலமாயிடுவார். சனி பலமாக உத்தியோகம் நல்லா இருக்கும். 4ஆம் இடம் பலமாயிடும். சுகம் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். ஸோ அப்போ கையில் காசு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுது. ஸோ அந்த காசை நீங்கள் என்ன பண்ணணும்? கடனை கட்டி கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓகே, அந்த காசையும் நீங்கள் வேறு ஏதாவது செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் ரொட்டீனில் பண்ணணும். நம்ம எந்த காலகட்டம் நம்ம எதை பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த பாயிண்டில் நான் சொல்கிறேன், 2026 இந்த முக்கியமான காலகட்டம் உங்களுக்கு. இந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான உத்தியோகம், 2ஆம் இடம் நல்லா இருக்குல்ல, எப்போவுமே ஒரு காசு வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமான செலவுங்கும் பொழுது தான் இங்கே கண்ட்ரோல் ஆகாமல் போகுது. வட்டிக்கு வட்டி வாங்கி இங்கே கேட்டகரி போகுது. 2ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கார். 2ஆம் பாவது 7ல் ராகுவோட கிரகணமானாலும் ஆட்சியே நிற்கிறார். அப்போ கண்டிப்பாக வருமானங்கிறது உண்டு. ஆனால் செலவுங்கிறது என்னது? 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் பொழுது தேவையில்லாத செலவுகள், நோய் பிரச்சனைகள் வருது, தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வருது, அல்லது குறைவான வருமானம்னு வருது. இது போன்ற அமைப்புகளை காட்டுது. அதனால் கண்ட்ரோலாக இருக்கணும். நெக்ஸ்ட் இயர் பெட்டராக இருக்கும். அந்த காலகட்டம் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும். கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையும் ஓரளவுக்கு வரும். முழுமையாக இருக்குமானா இல்லை, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடில் தான் இருக்குது. அண்ட் தென் செவ்வாயினுடைய புத்தி முழுமையாக முடியணும். புதன் புத்தி முழுமையாக முடியணும். கேதுவோட புத்தியும் இதே போன்ற அமைப்பு தான். சுக்கிர புத்தி தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சூரிய புத்தி பெட்டராக இருக்கும். சுக்கிர புத்திலேருந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ப்ரீத் பண்ணலாம் உங்களுக்கு. சுக்கிர புத்தி எப்போ வருது? சனி தசை சுக்கிர புத்தி 2027 எஸ். ஸோ அந்த காலகட்டம்லாம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். லக்னத்தை குரு பார்த்துருவார். அடுத்தது 2ஆம் இடத்தை குரு பார்த்துருவார். 6ஆம் இடத்தை குரு வந்து சூப்பராக இருக்குது. 2027லேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதற்கு முன்னாடி நான் 26லேருந்தே கண்ட்ரோலில் வந்துடும் நான் சொல்கிறேன். சரியா? ஆனால் முழுமையாக குணமாகுமா? இல்லை. எடுத்தோடனே டப்புன்னு சட்டரை வச்சு சாத்துன மாதிரி எந்த ஒரு இதுவுமே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அதற்கேற்ற மாதிரி நம்மளும் மனநிலையை மாற்றிக்கணும். செலவுகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் வருமானம் குறைவாக இருக்குது, தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கணும். தேவையில்லாத கடன் வாங்குறத குறைச்சிக்கணும். சரியா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ரைட், நன்றிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பைக் சரத் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சரத் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அவரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 9/1/92 4:30 PM பட்டுக்கோட்டை. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அமையுமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. பட்டுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். 9/1/92 4:30 PM. ஸோ ஜாதகத்தில் அவருக்கு என்ன பட்டுக்கோட்டையா புதுக்கோட்டைன்னு போட்டிருக்கோம். சரி, உங்களுடைய ஜாதகம் இதுதான். மிதுன லக்னம் கும்ப ராசி. ஸோ நட்சத்திரம் சதயம் 2ஆம் பாதம். இப்போ நடந்துகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சனி தசை போயிட்டுருக்குது. சனி தசையில் சுக்கிர புத்தி 2027 வரைக்கும் சுக்கிர புத்தி. அப்போ எப்போவுமே சுக்கிரன் கலஸ்திரக்காரகன். சுக்கிரனுடைய தசா புத்திலையும் உங்களுக்கு திருமணம் நடக்கணும். சுக்கிரன் எங்கே உட்கார்ந்துருக்கார்? 6ஆம் இடத்தில். சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு கிடையாது. ஆனால் இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் 6ஆம் இடம் காலபுருஷத்துக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து கேட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கிறார் புதனுடைய சாரத்தில்.
அப்போ இந்த சுக்கிரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி தான் நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ திருமணம் கொடுப்பதில் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ 7வது பாவகம் எப்படி இருக்குது? 7வது பாவகத்தில் 4 கிரகங்கள் குருவும் சூரியனும் பரிவர்த்தனை நிலை யோகத்தில் நிற்கிறாங்க. அப்போ அந்த 7வது பாவகம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 7வது பாவகத்தில் செவ்வாய் இருப்பது தவறு, ராகு இருப்பது தவறு. என்னதான் இருந்தாலும் இது ஒரு விதத்தில் இப்போ இந்த உபயலக்னத்துக்கு மட்டும் 7வது பாவகம் ரொம்பவும் வீக்காக போயிடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்பவும் சுத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி நிற்கணும். அப்படி இருந்தால் தான் மியூச்சுவலாக ஓரளவுக்கு நல்லா போகும். இல்லைன்னா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சுனாலும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும். அதே போல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும் பாதகாதிபதிங்கிறதுனால. அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தில் 7வது பாவகம் கொஞ்சம் கெட்டும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இந்த அடிப்படையில் இந்த இடத்துல சூரியன் குரு பரிவர்த்தனை நல்லா இருக்குது. குருவினுடைய பார்வை அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் குறைவு தான். ஆனால் குரு சூரியன் பரிவர்த்தனை 7வது பாவகாதிபதி பலமாக நிற்கிது. அப்போ நல்ல விதமான ஓரளவுக்கு வரன் வந்தாகணும். இந்த ஜாதகத்தில் அதெல்லாம் காட்டுது. நடக்கிற தசாபுத்தி மேரேஜை கொடுக்குமா? சுக்கிர புத்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிரன் கேட்டசாரம், கேட்டை லக்னத்தில் மிதுன லக்னத்தில் உட்காந்துருக்கார். இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, இப்போ ஒரு நாளுக்கு முன்னாடி நடந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்குள்ளே தான் வரார், மிதுன லக்னத்துக்குள்ளே வரார். அப்போ இன்றைய காலகட்டம் உண்டு. இன்னும் ஒரு ஃபியூ மந்த்லேயே உங்களுக்கு அந்த திருமணத்திற்கான காலகட்டம் இன்னும் பலமாயிடுது. தன்னோட வீட்டை தானே பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். வாங்கின சாரம் கேட்டை நட்சத்திரம், புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ குருவினுடைய பார்வை அந்த திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியா? ரைட். இப்போ இது முக்கியம் கிடையாது. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை, 2ஆம் பாவகாதிபதி கும்பராசியில் அமர்ந்து இப்போ தான் ஜென்மச்சனி விலகுது, கோச்சாரத்தில் ராகு அங்கே தான் உள்ள வரார். இதுதான் கவனம். அப்போ இங்கே சனியும் 13 டிகிரி, சந்திரனும் 13 டிகிரி இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்னதாக ப்ராப்ளம்ஸ் அல்லது நிறைய செலவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் தான் கவனமாக இருக்கணும். சரியா? வரன் எப்படி வரும்? ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7ஆம் பாவகாதிபதி பலமாயிடுறார். ஆனால் குடும்பஸ்தானம் இங்கே அடி வாங்குது. எப்பவுமே நான் குடும்பஸ்தானத்துக்கு முக்கியத்துவம். இங்கே குரு சுக்கிரன் பார்வை இருக்குது, குரு சந்திரன் பார்வை நல்லா இருக்கே சார் அப்படின்னா, இங்கே சந்திரனுக்கு குரு பார்வையை விட சந்திரனுடைய வீட்டை சனி பார்வை ரொம்ப ரொம்ப கவனம். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியம், சந்திரனும் 13 டிகிரி, சனியும் 13 டிகிரி. இந்த பாயிண்ட்டை தான் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதில் கவனமாக இருக்கணும். கும்பராசி, சந்திரன் உட்காந்து நிற்கிறார். இந்த வீட்டுக்கு தான் இப்போ ராகு உள்ளே வந்து நிற்கிறார். அதனால் திருமணங்கிற அமைப்பு இப்போ வந்துருச்சுங்க உங்களுக்கு. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மனசுக்கு பிடிச்ச வரன் அப்படிங்கிறத விட அப்பா சொல்கிற வரனை நீங்கள் கட்டிக்கிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா 9வது பாவகம் இந்த ஜாதகத்திற்கு 7வது பாவமாக வருது. மிதுன லக்னத்திற்கு எப்போவுமே வரக்கூடிய மனைவி பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டாக வருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கேரக்டர், முக்கியமாக அவங்களுடைய ஹார்ஸாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க, இல்லை உம்மனா முஞ்சாக இருப்பாங்க, இப்படி வேணால் இருந்துட்டு போகிறாங்க. நான் இதை தான் கேரக்டர்னு சொல்கிறேன், மற்றது சொல்லலை. இதெல்லாம் இருந்தால் கூட திருமணம் ஆனதுக்கப்புறம் மிதுன லக்னத்துக்காரர்களை திருமணம் ஆனதுக்கப்புறம் லைஃப் வந்து பெட்டராக போகும், சூப்பராக போகும். அவங்களுக்கு நல்ல விதமாக குடும்ப வாழ்க்கை நடத்துவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை இந்த ஒரு பாயிண்ட்டு சொல்லலாம். ஸோ அதனால் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் சார். அதனால் திருமணத்திற்கான காலகட்டம் இதை வந்துருச்சு. ஆனால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சுக்கிர புத்தி இது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கு. அடுத்த வருடம் சிறப்பாக இருக்குது. அடுத்த வருடம் குழந்தை பாக்கியங்கிற அமைப்பையும் காட்டும். சரிங்களா? ஸோ அதனால் ஜாதகம் நல்லாயிருக்கு. நோட் பண்ணுங்கள். நன்றி.